வெல்கம் டு 10 மினிட் குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சாப்பாடுங்க. இதுக்கு முன்னாடி தேங்காய் பாலில் எப்படி சாப்பாடு செய்யுது அப்படிங்கிற மாதிரி குக்கரில் தாளிச்சு விட்டேன். அது எப்படி பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இது தேங்காய் சாப்பாடுங்க, வறுத்து செய்ய போகிறோம். தேங்காய் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, முந்திரி பருப்பு ஆப்ஷனல், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறாங்க. போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகாய், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், சரிங்களா, போட்டு இஞ்சி முன்னாடியே போட்டுக்கோங்க. நான் லாஸ்ட்டில் கடைசியில் போட்டேன், முன்னாடியே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு பார்த்திங்கன்னா அப்போவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எதாவது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறங்க ஒரு தேங்காய், ஏதாவது 4 பேர்த்துக்கு சாப்பாடுங்க, சரிங்களா, 4 பேர்த்துக்கான சாப்பாடு அளவு. ஒரு தேங்காய் அளவு நிறையா போட்டுக்கோங்க. தேங்காய் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க, தேங்காய் நிறையாவே சேர்த்திக்கோங்க, அப்போ தான் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு உப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேங்காய் ரொம்ப வதக்க வேண்டாங்க. தேங்காய் ரொம்ப வதக்கிங்கன்னா காஞ்சி போன மாதிரி ஆகிடும், அதனால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அது இப்போ கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் தேங்காய் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு இது மாதிரி ஆற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதான், சாப்பாடு சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு மத்தியானம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சாப்பாடு. நல்லா தேங்காய் சாப்பாடு நல்லா ஊறி போய் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக தான் நான் கொடுத்து விட்டேங்க. சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளோதாங்க. வேறு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட பார்க்கலாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.